ஒரு 20 நிமிஷம் இந்த எழுத்துடைய வலிமைக்காகவும் அவனுடைய கவித்துவத்திற்காகவும் எந்த மாதிரியான டெப்த்தில் அது தமிழில் 25 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காகவும் நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். பேனா பேப்பர் ஏதாவது வச்சுருந்தா ஜேஜேவுடைய புத்தகங்கள் கண்டிப்பாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட வேண்டியவை என்று அனுபந்தம் 2 சுந்தரராமசாமி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கிறார். நமக்கு குறிச்சிக்கலாம் இந்த புத்தகம்லாம் தமிழில் வந்துடுச்சா இல்லை இனிமேல் வரணுமா அப்படின்னு கொஞ்சம் தேட ஆரம்பிக்கலாம். அப்படி ஒரு புதிய முயற்சியாக இந்த நாவல் கேட்ட அனுபவம் நமக்கு இருக்கலாம். ஜேஜே தன்னுடைய மொழியை பற்றி சொல்லுகிற போது மொழி வேட்டை நாயின் காலடி தடங்கள் போல என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். ஒரு வேட்டை நாயின் காலடி தடத்தை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிற போது அந்த வேட்டை நாய் உங்களை விட்டு பல மைல் தூரத்துக்கு அப்பால் போய்விட்டது. நீங்கள் அதனுடைய காலடி தடத்தையே பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே நின்றுட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் மொழி உங்களை விட்டு விட்டு பல மைல் தூரம் பல காத தூரம் போய்விட்டது. இதுதான் பேசிக்கலாக ஜேஜேவுடைய எழுத்தினுடைய சூட்சுமம் என்று சுந்தரராமசாமி இந்த நாவலை சொல்கிறார். சில குறிப்புகளை மட்டும் 2 பேருமே குறிப்புகள் தான் இந்த நாவலில் எழுதுகிறார். ஜேஜேவினுடைய குறிப்புகள் தான் இந்த நாவல் முழுக்க. அப்புறம் பாலு ஜேஜேவை பற்றி எழுதின குறிப்புகள் தான். கதை என்று இந்த நாவலில் ஒரு சரடும் இல்லை. ஜேஜே 1921ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு பிறந்தார். என்னுடைய குடும்பத்தினர் மாதா கோவிலில் தொன்று தொட்டு தச்சு வேலை பார்ப்பவர்கள். முக்கியமாக அலங்கார வேலைகளை 9 குடும்பத்தினருக்கான உரிமையை சபை அவர்களுக்கு அளித்திருந்தது. இவருடைய மூத்தவன் பெரிய மூப்பன் என்று அழைக்கப்பட்டவர் ஜேஜேயின் பாட்டனாரின் ஒன்றுவிட்ட தம்பி. கிறிஸ்துவ சபையுடன் மனஸ்தாபம் கொண்டவர் என்றும் இதன் காரணமாக சபையின் உத்தரவினால் இவர் வேலையிலிருந்து விலக்கப்பட்டார் என்றும் இவரது குடும்பத்தினர் கோவில் வேலையை விட்டு அரண்மனை வேலைக்கு திரும்பினர் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த குடும்பத்தில் தோன்றியவனே ஜேஜே. ஜேஜே 9வது வகுப்பு வரையிலும் மாவேலி கரையில் அவனுடைய தாய்மாமன் வீட்டில் நின்று படித்தான். ஜேஜேயின் சிறு வயதிலேயே வேலைக்கு போகல படிக்க பிறந்தவன் இவன் என்ற எண்ணம் அவனை பற்றி அவன் குடும்பத்தினருக்கு ஏற்பட்டிருக்கலாம். மாவேலிக்கரை இந்துக்களின் பின்னணி கொண்ட இடம். அங்கு அரசாங்க பள்ளியில் ஜேஜே படித்தான். வகுப்பில் மிக அமைதியான மாணவன் என்றும் தெரிந்த விடைகளுக்கும் தெரியாதவன் போல முகத்தை வைத்து கொண்டிருப்பவன் என்றும் அவனுடைய ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அரசாங்க பள்ளியில் அப்போது தலைமை ஆசிரியராக இருந்தவர் பின்னால் பெரும் புகழ்பெற்ற கவிஞராக ஆனந்தவல்லி அம்மா அவர் நடத்திய மரத்தடி பஜனைகளில் ஜேஜே உற்சாகமாக கலந்து கொண்டிருக்கிறார். இந்த இடம் ரொம்ப பிரமாதம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு சொல்லுங்கள். அவ்வளோ நுட்பமான ஒரு இடம். ஜேஜே 10ஆம் வகுப்பு தெரியுதும் மதத்துண்டு செய்யும் பொருட்டு அவனை கிறிஸ்தவ சபைக்கு தத்து செய்துவிட வேண்டும் என்ற யோசனையை அவன் குடும்பத்தினருக்கு ஏற்பட்டது. இதை ஜேஜே ஏற்கவில்லை. அப்பாவுடன் இயேசுவின் தொழிலை வேண்டுமானாலும் மேற்கொள்கிறேன். பிதாவின் மகிமையை பரப்ப எனக்கு தெம்பில்லை என்றானான். நடுவில் ஒரு வருடம் படிப்பை நிறுத்திவிட்டு தகப்பனாருடன் தச்சு வேலைக்கு சென்றார். ஏற்றமானூர் வலியராணியின் அரண்மனையில் கொச்சு ராணியின் கட்டில் என்னால் செய்யப்பட்டது. தலைமாட்டில் அம்பு பட்டு துடிக்கும் ஒரு மானின் செதுக்களை கூர்ந்து கவனியுங்கள். குட்டி ராணிக்கு யாருக்கும் தெரியாமல் நான் அளித்த பரிசு இது. எவ்வளோ பிரமாதமான இடத்துல ஒரு பரிசு கொடுத்துக்கிறாங்க. இப்போ குட்டி ராணி கூட யாரோ ஒரு இளவரசன் அந்த கட்டில் படுப்புறான்ல, அந்த நாய்க்கே தெரியாது. ஏன்னா இவன் செதுக்கும் போதே அம்பு பட்டு துடிக்கிற ஒரு மானின் சிற்பத்தை அவ்வளோ நேர்த்தியாக செதுக்கி அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிறான். இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப பிரமாதமான இடமாக இருக்கிறது. புனித ஜோசப் கல்லூரியில் ஜேஜேவை இலவச படிப்பில் சேர்க்க முடியும் என்று ஃபாதர் முரிக்கன் சந்தைக்கு போய்விட்டு திரும்பி கொண்டிருந்த ஜேஜேயின் தாயார் திரேசம்மாளிடம் கூறினார். திரேசம்மா தன் கணவனான ஔசேப்பிடம் இதை கூற, என்ன வேண்டுமானாலும் செய், என்னிடம் ஒரு காசு கேட்கக்கூடாது என்றார்.
அவுசேப்பு என் மகன் வக்கீலாகி சிறகுகள் கொண்ட கருப்பு கோட்டு அணிந்து கோர்ட்டுக்கு போவதை கண்ணால் காண நான் உயிரை வேண்டுமானாலும் விடுவேன் என்றாலாம் திரேசம்மா. சம்பத்தின் தச்சுப்பற்றைக்கு ஜேஜேயின் தகப்பனார் வேலைக்கு போனதன் மூலம் ஜேஜேவுக்கும் சம்பத்துக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. 1. அனுபந்தம் 2. ஜேஜே எழுதிய புத்தகங்கள். ஒரு கால்பந்தாட்டக்காரனின் நினைவுகள், நூல் நிலையங்களின் ஜன்னல்கள், உள்ளுணர்வின் அடிச்சுவட்டில். 4. கடவுளிடம் விடைபெற்று கொண்ட பின்னர். 5. வசந்தம் வராத வருடங்கள். 6. மூன்றாவது பாதை. 7. சன்னியாசிகள். 8. கிபி 1999 டிசம்பர் 31. 9. விஷக்கிருமிகள். 10. விருந்தும் விஷமும். 11. முடிவாக சொல்ல முடியாதவை. இவற்றில் சன்னியாசிகள், விஷக்கிருமிகள் ஆகியவை நாடகங்களாக கிபி 1999 டிசம்பர் 31 வரப்போகும் காலத்தை பற்றிய அனுமானங்கள். முடிவாக சொல்ல முடியாதவை பிரச்சனைகளுக்கு விடை தேடி செல்லும் முகமாய் உரத்த சிந்தனைகளின் பதிவுகள். இதுபோக மொழிபெயர்ப்புகள் பல உள்ளன. முற்று பெறாதவையும் உண்டு. முக்கியமாக குறிப்பிட வேண்டியது ஆந்திரே எழுதின் கள்ள நாணயக்காரர்கள். இதெல்லாம் ஜேஜே எழுதி தமிழில் வர வேண்டிய மிக முக்கியமான பத்திரிகைகள். தன்னுடைய இறப்பதற்கு முன்னால் 2 மாதங்கள் எர்ணாகுளம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஜேஜே அட்மிட்டாக இருந்தபோது அவன் அடிக்கடி உச்சரித்த ஒரு வார்த்தை உண்டு. யாரோ வெளிக்கதவை தாழிட்டு விட்டு போய்விட்டார்கள், யாரோ வெளிக்கதவை தாழிட்டு விட்டு போய்விட்டார்கள் என்கிற வார்த்தையை தொடர்ந்து ஜேஜே சொல்லி கொண்டிருந்ததாக பாலு தன்னுடைய நினைவு குறிப்பில் எழுதியிருக்கிறார். அது யாரோ வெளிக்கதவை தாழிட்டு போய்விட்டார்கள் என்று நேரடியான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும், தன்னுடைய படைப்பை, தன்னுடைய அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் எல்லாம் மாயமாகிவிட்டதாகவும் யாரோ தடுத்து விட்டதாகவும் ஜேஜே அதை சொல்லிக் கொண்டிருந்ததாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாலு அதில் எழுதுகிறார். அனுபந்தம் 3. ஜேஜேயின் புத்தகங்களை தமிழில் கொண்டு வரும்போது முதலில் வரவேண்டியது கால்பந்தாட்டக்காரனின் நினைவுகள். இந்நூல் ஜேஜேவுக்கு மிக ஏற்ற எளிமையான அறிமுகம். ஆழமான புனைக்கதைகளுக்குரிய சுவாரஸ்யம் கொண்டது. வெளிப்பட்டு நிற்கும் தளம் சார்ந்தும் படிக்க ஏற்றதாக இருக்கிறது. கடினமான உழைப்பில் பெறும் ஆனந்தத்தை விவரிக்கக்கூடிய பகுதிகள், மோசமான நெருக்கடியில் மனம் கொள்ளும் எழுச்சி, எதிர்நிலைகளுக்கு எதிராக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியதன் அவசியம், இவை பற்றியெல்லாம் கூறப்படும் கருத்துக்கள் நம் இளைஞர்கள், முக்கியமாக மாணவர்களை பாதிக்கக்கூடிய அளவில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. அடுத்து தமிழில் வெளிவர வேண்டிய ஏற்றது சன்னியாசிகள் என்னும் நாடகம். சமூக கிண்டல், 5 கதாபாத்திரங்கள், பெண் கதாபாத்திரம் இல்லை. எவ்வளவு வசதி! துணை உபகரணங்கள் மிக சிறிய அளவிலேயே போதுமானவை. கிண்டலும் சில சொற்களின் கூர்மைகளும் மொழிபெயர்ப்பில் சேதாரமாகலாம். இதையும் தாண்டி உயிருடன் நிற்கக்கூடியது இப்போது படித்து பார்க்கும்போது இன்றைய தமிழ்நாட்டை மனதில் வைத்து எழுதியது போலவே இருக்கிறது. நூல் நிலையங்களின் ஜன்னல்கள் மேல்நாட்டு இலக்கிய ஆசிரியர்களையும் தத்துவ ஆசிரியர்களையும் தனது பார்வையில் அறிமுகப்படுத்தி மதிப்பீடு செய்யும் நூல். கருத்தார்வம் கொள்ளும் இளைஞர்களை மனதில் வைத்து எழுதப்பட்டது. ஜேஜேயின் பார்வையை பல இடங்களில் நேரடியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்நூலில் ஜேஜே எடுத்துக்கொண்டிருக்கும் சில மகா புருஷர்களை பற்றி தமிழிலும் பாரதியிலிருந்து இன்று வரையிலும் பல அறிஞர்கள் கருத்துக்கள் கூறியிருக்கிறார்கள். நம்மவர்களின் கருத்தோடு ஜேஜேயின் கருத்தை ஒப்பிட்டு பார்ப்பதுதான் தனி அனுபவம். இம்மூன்று நூல்களும் தமிழில் அவசியம் வர வேண்டும். இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் வரும் என்றால் அது நம் மொழி செய்த பாக்கியமாக இருக்கும் என்று இந்த புத்தகம் நிறைவு பெறுகிறது. இந்த புத்தகத்தை நீங்கள் ரசித்து படிப்பதற்கான பல ஸ்பேஸ் இந்த புத்தகத்துக்குள்ளாக இருக்கிறது. உதாரணத்துக்கு என்னவோ தங்கச்சி என்று மலையாளத்தில் ஒரு ரைட்டர் இருப்பாங்க. அவளை அவளுடைய எழுத்துக்களை ஒரு கிரிட்டிக் எப்பொழுதுமே விமர்சித்து கொண்டே இருப்பார். அந்த எழுத்தாளர் பெண்ணுக்கு அது பிடிக்காது. நம்மளை தொடர்ச்சியாக விமர்சிக்கிறாங்க. உடனே ஒரு விமர்சன கட்டுரையில் அவர் எழுதுவார், வர வர தங்கச்சி ஒரு பெண் மாதிரியே ஆகி கொண்டு இருக்கிறாள் என்று ஒரு வரி எழுதுவார்.
அதை பார்த்த உடனே அப்படியே ஜிவ்னு ஏறும் அவருக்கு. என்னென்னா அவள் பொண்ணு தான். இவர் வந்து அவளை விமர்சிக்கும் போது வர வர தங்கச்சி ஒரு பெண் மாதிரியே மாறிக்கொண்டிருக்கிறாள் என்று எழுதுவார். இப்படி கூர்மையான பல இடங்கள் இந்த புத்தகத்தின் பக்கங்களில் இருக்கின்றன. நண்பர்களே, நான் இதை நிறைவு செய்வதற்கு முன்னால் இத்தனை பேர் அமைதியோடும் இத்தனை கூர்மையோடும் ஒரு முறை எஸ். ராமகிருஷ்ணன் திருவண்ணாமலை தான் தமிழ்நாட்டின் டப்ளின் என்று சொன்னார். டப்ளின் நகரம் இலக்கியத்துக்கு பெயர் போல் இருந்தது மாதிரி திருவண்ணாமலையின் பார்வையாளர்கள் காதுகளை கரட்டி எழுத்தாளர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று எழுதினார். ஆனால் அதெல்லாம் இல்லை என்பதை திருவண்ணாமலையில் வாழ்கிற ஒருத்தனாக நான் உணர்ந்தேன். அது உண்மையிலேயே இன்றைக்கு மனப்பூர்வமாக சொல்கிறேன். சத்தியமங்கலத்து வாசகர்கள் காதுகளை கழட்டி என்னிடம் கொடுத்திருந்தீர்கள். இந்த ஒரு அற்புதமான தருணத்தை வழங்கிய விதைகள் வாசகர் வட்டம், யாழினி ஆறுமுகம், இந்த பள்ளியின் தாளாளர் காலசுப்பிரமணியம், இப்படி எல்லா நண்பர்களுக்கும் ஒரு எழுத்தாளரிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அவனிடம் இருக்கிற ஒரே ஒரு சொத்து அவனுடைய சொற்கள் மட்டும்தான். அந்த சொற்களால் என்னுடைய எளிமையான நன்றியையும் என்னுடைய அன்பையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.